யாக்கோபு ஒரு நாள் இரவு தன்னுடைய 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆற்றுக்கு அப்புறத்துல எல்லாவற்றையும் பத்திரப்படுத்திட்டு ஜபம் பண்ண போனார். ராம் முழுவதும் போராடினார். நம்ம சொல்றோம் ஜபம் தான், ஓகே, ஜபம் பண்ணாங்க. ராம் முழுவதும் போராடினார், போராடி ஜபம் பண்ணார். தூதன் சொல்றாராம், பொழுது விடுகிறதுப்பா, நான் போறேன், என்னை விடுப்பாள். யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். சரி, ஆசீர்வதிச்சிட்டார். அதோட ஜபத்தை நிறுத்தினாரா? நல்ல பலன் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது, சாயங்காலத்திலிருந்து விடியற் காலம் வரைக்கும் ராம் முழுதும் ஜபம் பண்ணார். ஆனா யாக்கோபை பற்றி வேதம் சொல்லுகிறது, சாக கிடக்கிறாரு. நாளைக்கு சாக போறாருன்னா இன்னைக்கு தங்களுடைய எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு எந்தெந்த கோத்திரம், எந்தெந்த ஆளுங்க, உனக்கு என்ன ஆசீர்வாதம், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு என்னன்னு சொல்லி எல்லாவற்றையும் ரொம்ப விவரமாய் பேசுவதற்கு முன்னாடி வேதம் சொல்றது, யாக்கோபு தன் கட்டிலின் மேல் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. பலன் அதிகமா இருக்கும் போது அதிகமான ஜபம், பலன் இல்லாத போது, தன் சரீரத்துல ஒன்றுமே பலன் இல்லாத போது, மரண தருவாயிலும் அதற்கேற்ற ஜபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பலன் இருந்த போதும் ஜபித்தேன், பலன் இல்லாத போதும் ஜபிக்கிறேன். ஆசீர்வாதம் நன்றா இருந்த போதும் ஜபித்தேன், எனக்கு எதுவும் இல்லை என்றாலும் நான் ஜபிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்த போதும் ஜபிப்பேன், எதுவும் நடக்காத போதும் ஜபிப்பேன்.